கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா, ஜெயக்கொடி ஏற்றுவாயாக. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஏசாயா 59:19. மகிமையான பரிசுத்த ஆவியானவரின் ஓர் அதிசயமான ஊழியம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்துரு தாக்கும்படி வரும்போது, அதுவும் வெள்ளம் போல் திரள் கூட்டமாக அவன் வரும்போது, எதிராளியின் இராணுவத்தை எதிர்க்கும்படி ஒருவன் தன்னுடைய சொந்த இராணுவத்தை பலப்படுத்துவது இயல்பு. அப்பொழுது கொடி ஏற்றுவது பரியாசத்துக்கிடமானதாய் இருக்கும். பொதுவாக சத்துருவின் மேல் ஜெயம் கிடைத்த பின்னரே கொடி ஏற்றப்படும். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவியத்தை ஆண்டு நடத்தி கொண்டிருப்பாராயின், பிசாசின் வல்லமைகள் நமக்கு விரோதமாக வரும்போது நாம் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. ஏனெனில் யுத்தமானது நம்முடைய இருதயங்களில் சிங்காசனமிட்டு வீற்றிருக்கும் கர்த்தருக்கே உரியதாயிருக்கும். விசுவாசத்தில் உறுதியாக நிற்பதின் மூலமாக சத்துருவுக்கு விரோதமாக கொடியேற்றுவதில் நாம் கர்த்தரோடு சேர்ந்து கொள்வோமாக. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எரிகோவின் அலங்கம் தகர்ந்து விழுவதற்கு முன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரவாரத்தோடே ஜெயத்தின் துதிகளை முழக்கினது போல, நாமும் ஜெயத்தை காண முன்பே விசுவாசத்தின் மூலம் துதிகளை முழக்கலாம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். சங்கீதம் 149:8. பிசாசு சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல, ஆனால் தேவனோ சர்வ வல்லமை உள்ளவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஜெயக்கொடி ஏற்றப்படும்படியா பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்குள்ளேயே நாம் ஜீவிப்போமாக. ஆமேன்.